பூமி சட்டத்திருத்த மசோதாவிற்கு அனுமதி கொடுக்காத கேரள கவர்னரின் நடவடிக்கைக்கு எதிராக எல்டிஎஃப் ராஜ்பவன் மார்ச் நடத்தும் ஜனவரி 9ஆம் தேதி தொடுபுழையில் வியாபாரி விவசாய ஏகோபன சங்கத்தின் நிகழ்ச்சியில் பங்கெடுக்கும் கவர்னரின் நடவடிக்கைக்கு எதிராக 9ஆம் தேதி மாவட்டத்தில் ஹர்த்தால் நடத்தப்படும் என்று எல்டிஎஃப் தலைவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தனர். 60 ஆண்டுகள் பழமையான கட்டுமான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்காக எல்டிஎஃப் அரசு சட்டங்களில் மாற்றம் கொண்டு வந்தது. சட்டசபையில் பில்லை வரவேற்று பின்பு எதிர்க்கட்சி மக்களிடம் இரட்டை முகம் காட்டுவதாகவும் எல்டிஎஃப் தலைவர்கள் தெரிவித்தனர். பூமி சட்டங்களில் கவர்னர் அனுமதி கொடுக்காததில் கண்டித்து ஜனவரி 9ஆம் தேதி எல்டிஎஃபின் தலைமையில் ராஜ்பவன் மார்ச் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அன்றைய தினம் வியாபாரி விவசாய ஏகோபன சங்கம் தொடுபுழையில் நடத்தும் நிகழ்ச்சிக்கு கவர்னரை அழைத்துள்ளது. அவரும் தேதி கொடுத்துள்ளார். 2 பிரிவினரின் இந்த நடவடிக்கையை கண்டித்து 9ஆம் தேதி ஹர்த்தால் இடுக்கி மாவட்டத்தில் நடத்தப்படுகிறது. இதற்கு முன்னோடியாக 8ஆம் தேதி மாலை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் ஊர்வலங்களும் കൂട്ടങ്ങളും നടത്തപ്പെടും. ഏകകണ്ഠമായി പാസാക്കിയ 960 ഭൂപതിവ ഭേദഗതി നിയമത്തിന് അംഗീകാരം നൽകുവാൻ സംസ്ഥാന ഗവർണർ ഇതുവരെ തയ്യാറായിട്ടില്ല. ഗവർണറുടെ ഈ ജനാധിപത്യ വിരുദ്ധമായ നിലപാടിനെതിരെ 9ആം തീയതി രാജ്ഭവനിലേക്ക് മാർച്ച് നടത്തുവാൻ എൽഡിഎഫിൻ്റെ ജില്ലാ കമ്മിറ്റി തീരുമാനിച്ചിരുന്നു. 10,000-ഓളം ജനങ്ങളെ അണിനിരത്തിക്കൊണ്ടുള്ള മാർച്ചാണ് തീരുമാനിച്ചത്. അന്നേ ദിവസം തൊടുപുഴയിൽ വ്യാപാരി വ്യവസായി ഏകോപന സമിതിയുടെ അവാർഡ് ദാന ചടങ്ങിൽ അദ്ദേഹം ഡേറ്റ് കൊടുത്തു. അപ്പോൾ ഇവിടെ നിന്ന് ജനങ്ങളുടെ പ്രതിഷേധം രേഖപ്പെടുത്തുന്നതിനുള്ള ജനങ്ങൾ അങ്ങോട്ടേക്ക് മാർച്ച് ചെയ്യുമ്പോൾ അവിടെ നിന്ന് ഗവർണർ തൊടുപുഴയിലൊരു പരിപാടിയിൽ പങ്കെടുക്കാൻ വരുന്നത് ഇടുക്കി ജില്ലയിലെ ജനങ്ങളോടുള്ള വെല്ലുവിളിയായിട്ടേ കാണാൻ കഴിയൂ. അതുകൊണ്ട് വ്യാപാരി വ്യവസായി ഏകോപന സമിതി ഈ പരിപാടിയിൽ നിന്നും അവർ ഒന്നുകിൽ പിന്മാറണം, അല്ലെങ്കിൽ ഗവർണർ പിന്മാറണം. നമ്മുടെ ഗവർണറിൽ നിന്നും അങ്ങനെ ഒരു മര്യാദ പ്രതീക്ഷിക്കാൻ കഴിയില്ല. കാരണം അദ്ദേഹം സ്വീകരിക്കുന്ന നിലപാടുകൾ സംസ്ഥാന താല്പര്യങ്ങൾക്ക് എതിരായ നിലപാടാണ് എല്ലാ കാലവും അദ്ദേഹം സ്വീകരിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നത്. അതുകൊണ്ട് അന്നത്തെ ദിവസം തന്നെ ഈ പരിപാടി നടത്തുന്ന വ്യാപാരി വ്യവസായ ഏകോപന സമിതിയോടുള്ള പ്രതിഷേധവും ഗവർണറുടെ നടപടിയോടുള്ള പ്രതിഷേധവും രേഖപ്പെടുത്തുന്നതിന് വേണ്ടി ജില്ലാവ്യാപകമായി ഒന്ന് ഹർത്താൽ നടത്തണമെന്നാണ് എൽഡിഎഫ് ജില്ലാ കമ്മിറ്റിയുടെ തീരുമാനം. பூமி சட்ட மாற்றங்களுக்கு எதிராக பேசி வரும் டீன் குரியாகோஸ் எம்பி மக்களை ஏமாற்றி வருகிறார். மாதவ் காட்கில் ரிப்போர்ட் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் 13 கிலோமீட்டர் வரை பஃபர் சோன் வேண்டும் என்றும் வாதாடிய அவர் ஆட்டுத்தோல் போர்த்திய சென்னாய் என்றும் இதை மக்கள் தெரிந்து கொள்வார்கள் என்றும் உறுப்பினர்கள் தெரிவித்தனர். தொடுபுழையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் எல்டிஎஃப் மாவட்ட கன்வீனர் கே சிவராமன், சிபிஐ மாவட்ட செயலாளர் கே சலீம்குமார், சிபிஐஎம் மாவட்ட செயற்குழு உறுப்பினர், கேரளா காங்கிரஸ் மாநில செக்ரட்டரியேட் உறுப்பினர் கே ஆண்டனி, என்சிபி மாநில செயலாளர் அனில் கோப்லாக்கல், கேரளா காங்கிரஸ் பி தலைவர் போல்சன் மேத்யூ, கேரளா காங்கிரஸ் கரியா பிரிவு தலைவர் ஜெயகிருஷ்ணன், ஜனாதிபத்திய கேரளா காங்கிரஸ் தலைவர் அட்வொகேட் மிதுன் சாகர், ஐஎன்எல் தலைவர் என்என் சுலைமான், காங்கிரஸ் எஸ் தலைவர் வி கே வினோத், ஆர்ஜேடி தலைவர் எம்ஏ ஜோசப் போன்றவர்கள் பங்கெடுத்தனர். நியூஸ் பியூரோ, தொடுபுழை.